ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் 1/4 ப்ளவுஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு அளவு எடுக்கும்போது சென்டர் கேப் ப்ளவுஸா இல்லைனா 1/4 ப்ளவுஸான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு அளவு தான் தேவைப்படும். என்னென்னா நம்மளோட மார்பு சுற்றளவும் நடுமார்பு சுற்றளவு தான் நமக்கு தேவைப்படும். மார்பு சுற்றளவுன்னா அப்பர் செஸ்ட், நம்மளோட அப்பர் செஸ்ட்டும் மிடில் பஸ்டோட அளவு தான் நமக்கு தேவைப்படும். இந்த ரெண்டு அளவை வச்சு தான் நமக்கு வந்து சென்டர் கேப் ப்ளவுஸா இல்லைனா 1/4 ப்ளவுஸான்னு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து 1/4 ப்ளவுஸான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்களோட மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. உங்களோட மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் 36 எடுத்திருக்கேன். அதே போல் நடு மார்பு சுற்றளவு நம்ம மிடில் பஸ்டோட அளவு எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 37 இன்ச்சு எடுத்திருக்கேன். இல்லை 37 இன்ச்சு 38 இன்ச்சு இந்த அளவுக்குள்ளே வரலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 2 இன்ச்சு தான் வருது. நமக்கு 1லேருந்து 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும்போது அது வந்து நமக்கு 1/4 ப்ளவுஸில் வரும். இப்போது இந்த ரெண்டு மார்பு சுற்றளவுக்கும் நடுமார்பு சுற்றளவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரை வந்துன்னா உங்களுக்கு அது 1/4 ப்ளவுஸாக வரும். அடுத்து வந்து சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, அதே அளவு தான். நம்ம மார்பு சுற்றளவும் நடுமார்பு சுற்றளவும் எடுத்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் அளவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்பர் செஸ்ட் வந்து நான் 36 எடுத்திருக்கேன். அதே போல் நடுமார்பு சுற்றளவு வந்து நான் வந்து ஒரு 39 எடுத்திருக்கேன். 39, 40 எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா 3 இன்ச்சு வருது. இதே போல் தான் நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரை நமக்கு இருந்துன்னா அது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸாக வரும். 1/4 ப்ளவுஸுக்கு நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை வந்துன்னா அது 1/4 ப்ளவுஸ் ஆட்டும். அடுத்து வந்து சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி இருந்துன்னா அது சென்டர் கேப் ப்ளவுஸாக வரும். இந்த ரெண்டுக்குமே நம்ம மார்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்க.